முதல் வாரத்தில் இருந்த அளவுக்கு வசூல் குட் பை அக்லிக்கு இரண்டாவது வாரத்திலும் இருக்கும் என எதிர்பார்த்த அஜித் ரசிகர்களுக்கு நேற்றைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்டுகள் சற்று ஏமாற்றத்தை தான் கொடுத்துள்ளன. விஜயின் சச்சின் ரீ-ரிலீஸ் திரைப்படம் புனித வெள்ளியை குறிவைத்து நேற்று வெளியான நிலையில் கில்லி போலவே வசூலில் மிரட்டியது என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. 10ஆம் தேதி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், திரிஷா, அர்ஜுன் தாஸ், சிம்ரன், பிரியா வாரியர், பிரபு, பிரசன்னா, சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான குட் பை அக்லி திரைப்படம் உலகளவில் இதுவரை 200 கோடி வசூல் வேட்டையை நடத்தியுள்ளது. ஒரு வழியாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று நேற்று வெளியிட்டது. இந்த வாரமும் தொடர் விடுமுறை காரணமாக குட் பை அக்லி அதிக வசூல் ஈட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சச்சின் ரீ-ரிலீஸ் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளது என்கின்றன. ரசிகர்களும் பொதுமக்களும் தியேட்டர்களுக்கு சென்று அழுகாட்சி டிராமாவை பார்க்க அதிகம் விரும்புவதில்லை என்பதை கடந்த சில ஆண்டுகளாகவும் தெளிவாக இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் புரியும்படி சொல்லி வருகின்றன. பழைய சூப்பர் ஹிட் படங்கள் ரீ-ரிலீஸ் ஆனால் கூட மக்கள் தியேட்டருக்கு சென்று பார்ப்பதை கடந்த ஆண்டு சினிமா துறையினர் உணர்ந்து கொண்டனர். கில்லி ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட 500 கோடி வரை வசூல் ஈட்டியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த ஆண்டு விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் வெளியாகாது என்பதால் விஜய் ரசிகர்களுக்கான ஒரே ரீ-ரிலீஸ் தான். இந்தியாவில் குட் பை அக்லி திரைப்படம் புனித வெள்ளியான நேற்று அதிகபட்சமான 6.75 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. வியாழன் அன்று 5.3 கோடி வசூல் செய்த நிலையில் இரண்டாவது வாரத்தில் வசூல் மீண்டும் உயரத் தொடங்கி இருக்கிறது. சனி மற்றும் ஞாயிறு அதிகபட்சமாக 8 முதல் 10 கோடி வரை வசூல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 126 கோடி வரை வசூல் செய்திருப்பதாக இணையதளம் அறிவித்துள்ளது. உலகளவில் 200 கோடி வசூலை கடந்துவிட்டதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு விஜய், ஜெனிலியா, ரகுவரன், சந்தானம், வடிவேலு உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகள் கழித்து வெளியான நிலையில் முதல் நாளில் அதிகபட்சமாக 10 கோடி வரை வசூல் சாதனை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. குட் பை அக்லி படத்தை விட புனித வெள்ளியன்று ரீ-ரிலீஸ் ஆன படமான சச்சின் சற்றே அதிக வசூலை ஈட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கலைப்புலி தான் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சச்சின் ரீ-ரிலீஸை கொண்டாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நியூஸ் கவி 93 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம்.